உழவர் களத்தில் புதிய தலைமுறை தொடர் நேரலை தொடர்கிறது. தமிழகம் முழுவதிலும் இருந்து விவசாயம் மற்றும் விவசாயிகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்பது குறித்த கள தகவல்களை நமது செய்தியாளர்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து அந்த வகையில் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள விவசாய பாதிப்புகள் குறித்து விவரிப்பதற்காக செய்தியாளர் எழிலும், விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயத்தின் தற்போதைய நிலைமை குறித்து விவரிப்பதற்காக செய்தியாளர் ஜோதி நரசிம்மனும், நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் தற்போது விவசாயத்தின் நிலைமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்கு செய்தியாளர் நாகராஜனும் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். முதலில் நமது திருவள்ளூர் செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், திருவள்ளூர் மாவட்டத்தில் வறட்சியால் பயிர்கள் வாடியதால மனமுடைந்த விவசாயி ஒருவர் இன்னைக்கு உயிரிழந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அந்த உயிரிழந்த விவசாயி யார்? அவர் எவ்வளவு பரப்புல சாகுபடி செய்யப்பட்டிருந்தார்? அந்த விவரங்களை சொல்லுங்க. தமிழ் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய பெரிய வண்ணாங்குப்பம் என்ற பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராஜேந்திரன். இவர் 4 ஏக்கர் நெல் பயிரிட்டு இருந்தார். பயிரிடப்பட்ட அந்த பயிர் அறுவடைக்கு தயாரான நிலையில் நேற்று அந்த அறுவடை செய்யும் போது அறுவடைக்கு அதாவது அந்த மகசூல் என்பது குறைந்த அளவு மகசூல், அதாவது ஏக்கருக்கு 5 மூட்டை அளவுக்கு வந்த காரணத்தினால் அவர் அதை பார்த்து அதன் மனமுடைந்து அந்த இடத்தில் அவர் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார். அதாவது தொடர்ந்து அந்த பகுதி மட்டுமல்லாது திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இதே சூழ்நிலை தான் நிலவுகிறது. ஏற்கனவே கூட சோமதேவன்பட்டு என்ற கிராமத்தில் எத்ராஜ் என்ற ஒரு விவசாயி உயிரிழந்தார். பணப்பாக்கம் என்ற பகுதியில் நாச்சியப்பன் என்ற விவசாயி உயிரிழந்திருக்கார். தற்போது வரை திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழ், தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் வழக்கமா எவ்வளவு ஹெக்டேர் பரப்புல சம்பா சாகுபடி செய்யப்படும்? வறட்சியால இப்ப அங்க என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? ரஞ்சினி, விவசாயத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக பார்க்கப்படுவது இந்த திருவள்ளூர் மாவட்டம் தான். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் 50,000 ஹெக்டருக்கு மேலே நெல் பயிர் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சம்பா பருவத்தில் மட்டுமே 50,000 ஹெக்டேர் மேல நெல் பயிர் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பருவமழை பொய்த்ததன் காரணமாக விவசாயிகள் தங்களது அந்த விவசாய நிலத்தில் மாடுகளை விட்டு மேய்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனை ஒளிப்பதிவாளர் நரேஷ் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது தொடர்ந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக கோலூர் உள்வட்டம், திருப்பாலைவனம் உள்வட்டம், காட்டூர் உள்வட்டம் ஆகிய பகுதிகளில் இதனுடைய தாக்கம் என்பது அதிகமாகவே காணப்படுகிறது. தொடர்ந்து இந்த மழை பெய்யாத காரணத்தால் பொங்கலுக்கு அறுவடைக்கு வரக்கூடிய அந்த பயிர்களை கூட மாடுகளை விட்டு மேய்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து இந்த பகுதியை பொறுத்தவரையில் அதிக அளவு நெல் மகசூல் செய்யப்படக்கூடிய அந்த இடத்தில் தற்போது பயிர்கள் அனைத்துமே பார்க்கலாம். நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கலாம். தொடர்ந்து இது போல ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலை மாற தொடர்ந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் வலியுறுத்தி வருகிறார்கள். இது குறித்து நம்முடைய பேச இந்த பகுதியைச் சேர்ந்த அதாவது விவசாய சங்க செயலாளர் ராமு இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார், நீங்க சொல்லுங்க, இந்த பகுதியில திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு இந்த மாதிரி வறட்சியால பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நாங்க பொஜாரங்குளம் கிராமத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த பகுதி ஃபுல்லாவே விவசாயத்தை நம்பி தான் எங்களுடைய விவசாயம் தான் வாழ்வாதாரமே. இந்த பகுதி பூரா இப்ப நடுவெல்லாம் நட்டாய் போச்சு. மழை வடகிழக்கு பருவ மழை ஃபுல்லா பொய்த்து போச்சு. எங்களுக்கு இப்ப மழையை நம்பி தான் எங்க விவசாயமே. இப்ப ஏரி நிறைஞ்சிதுன்னா அந்த தண்ணி பாய்ச்சி இப்போ நாங்க அறுவடை பண்ணிடுவோம். இப்ப பொங்கல் வர நேரத்துல இப்ப எங்களுக்கு ஃபுல்லா மாடை விட்டு மேய்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எங்களுக்கு பொங்கல் துக்ககரமான பொங்கல் மாதிரி தான் ஆயிப்போச்சு. எங்களுக்கு விவசாயத்தை நம்பி தான் நாங்க இருக்கிறதுனால எங்களுக்கு இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு 25,000 மணிக்கு ஆல்ரெடி பயிருக்கு செலவு பண்ணிட்டோம். இனிமேல் அறக்க போற நேரத்தில் இப்ப ஃபுல்லாவே போயிடுச்சு. மழை கிடையாது, ஏரியில தண்ணி கிடையாது. ஃபுல்லா எங்க இருக்கிற குட்டை குளம் இந்த சொட்டு தண்ணி கூட பாசி அதையும் செலவு பண்ணி ஃபுல்லா நாங்க முடிச்சோம். இப்போ ஃபுல்லா மாடுங்களை விட்டு மேய்ச்சின்னு இருக்கோம். நீங்க பாக்கலாம், இப்ப கூட இந்த சைடுல ஃபுல்லா மாடுங்க மேய்ஞ்சின்னு இருக்குது, அந்த சைடுல ஃபுல்லா மாடு ஆடு எல்லாம் மேய்ஞ்சின்னு இருக்கு. ஆனா எங்களுக்கு அரசாங்கம் ஒரு 25,000 மணிக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமா அறிவிச்சு இந்த கோலூர் பிற்கா, திருப்பாலைவனம் பிற்கா, காட்டூர் பிற்கா, அதாவது மீஞ்சூர் ஒன்றியத்துல
ஃபுல்லா இந்த பகுதி பூரா பாதிச்சிருக்கிறதுனால திருவள்ளூர் மாவட்டம் வறட்சி மாவட்டம் அறிவிச்சு எங்களுக்கு ஏக்கர் ஒண்ணுக்கு 25,000 ரூபாய் வரையும் தந்தாதான் எங்களால நிம்மதியா இருக்க முடியும். எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த விவசாயத்தை நம்பி இருக்கிறதுனால அடுத்து போன வருஷம் என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு ஃபுல்லாவே வந்து அதிகமான மழை பெஞ்சு ஃபுல்லா இந்த பக்கம் வாஷ் அவுட் ஆகி போச்சு. விவசாயமே இல்ல. இந்த தடவை மழையே இல்லாம ஃபுல்லாவே வாஷ் அவுட் ஆகி போச்சு. ஆகக்கூடிய நாங்க விவசாயத்தை தான் நம்பி இருக்க விவசாயத்துக்கு இந்த தடவையும் இல்லாதனால ஒரு 25,000 வறட்சி நிவாரணமா அரசாங்கம் அறிவிக்கணும். ஏதாவது இந்த விவசாயி சொல்லியதை கேட்டிருக்கலாம். தொடர்ந்து இது போல ஒரு நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் இது வறட்சி பாதித்த பகுதிகளில் ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 வழங்க வேண்டும் இந்த விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். ரஞ்சினி.